Welcome to Street Clicks. Today I am going to discuss Unit 1 exercise sum question number 19. So in the question we have to prepare trading account, profit and loss account and balance sheet. So trading, profit and loss account and balance sheet prepare பண்ணனும்னா நமக்கு இந்த chapter number 1 ஒரு overview பண்ணனும். So இந்த overview பண்ணிட்டு இந்த question குள்ள என்ட்ரி ஆகலாம். Chapter number 1ல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா statement of profit or loss account பார்த்திருக்கோம், statement of affairs method பார்த்திருக்கோம், total debtors account, total creditors account, bills payable account, bills receivable account. So இதெல்லாம் find out பண்ணாதான் நம்ம லாஸ்டா ஃபைனல் அக்கவுண்ட் prepare பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. அப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் statement of profit or loss account எதுக்குன்னா to find profit or loss கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம statement of profit or loss account prepare பண்றோம். செகண்ட் ஒன் statement of affairs methodங்கிறது to find capital. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஒன் total debtors accountங்கிறது to find credit sales. fourth one total creditors accountங்கிறது to find credit purchase. fifth one bills payable. So நம்ம total creditors account போடணும் அப்படின்னா நம்ம first bills payable account போடணும். bills payable direct entry-ஆ இருந்தா நம்ம டைரக்டா creditors எல்லாம் எடுத்துக்கலாம். suppose bills payable account entries ஏதா இருந்துனா first நம்ம bills payable account போட்டுட்டு தான் அந்த அமௌண்ட் மூலமா தான் நம்ம total creditors account create பண்ண முடியும். and then bills receivable account வந்து பாத்தீங்கன்னா bills receivable direct entry-ஆ இருந்துனா நம்ம டெப்டாஸ்ல போட்டுக்கலாம். என்ட்ரிஸ் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. அதே சமயத்தில் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ரிலேட்டட் என்ட்ரிஸ் இருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டுட்டு தான் டெப்டாஸ் அக்கௌண்ட் போடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ நம்மளோட கொஸ்டின்ஸை பொறுத்தவரை இதுல எதெல்லாம் மிஸ்ஸிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸோ கேபிட்டல் இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். செகண்ட் ஒன் கிரெடிட் சேல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கிரெடிட் சேல்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது, டெப்டாஸ் என்ட்ரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டெப்டாஸ் என்ட்ரிஸ் இருந்தது அப்படின்னா நம்ம டெப்டார் அக்கௌண்ட் போடணும். நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அது மூலமா நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பில்ஸ் பேபிள், பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டு அக்கௌண்ட்டுமே டெப்டாஸ் அண்ட் கிரெடிட்டாஸ் ரிலேட்டட். என்ன மிஸ்ஸிங்கிறத நம்மளோட கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட், அதாவது ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நம்மளோட கொஸ்டின்ஸ் என்னென்ன மிஸ்ஸிங் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 31/12/2017, அதாவது இது க்ளோசிங். அப்போ ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங், கரண்ட் இயரோட ஓப்பனிங். ஸோ ஓப்பனிங் அப்படிங்கிற டேர்ம்ல எடுத்துக்கணும், இது க்ளோசிங் அப்படிங்கிற டேர்ம்ல எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே. சோ நமக்கு என்ட்ரிஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன மிஸ்ஸிங் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா டு ஃபைண்ட் கேபிட்டல். அப்ப கேபிட்டல் இந்த கொஸ்டின்ல இருக்கான்னு பார்க்கணும். கேபிட்டல் இருந்தா இந்த மெத்தட் போடணுங்கிற அவசியம் கிடையாது. சோ எங்கேயுமே நம்மளுக்கு கேபிட்டல் என்ட்ரிஸ் எதுவுமே இல்ல. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் மூலமா நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும் அப்படின்னா டெப்டார்ஸ் என்ட்ரிஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்து அதே சமயத்தில் கிரெடிட் சேல்ஸ் தேவைப்படுதான்னு செக் பண்ணணும். ஸோ இது இருந்தால் நம்ம டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போகணும், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டெப்டார் ஓப்பனிங், க்ளோசிங் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த என்ட்ரிஸுமே கிடையாது. அப்போ நம்ம டெப்டார் அக்கௌண்ட் போடணுங்கிற அவசியம் கிடையாது. டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா? அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நம்ம கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். கிரெடிட்டார்ஸ் என்ட்ரிஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்ததுன்னா நம்ம கிரெடிட்டார் அக்கௌண்ட் போட்டுட்டு தான் அடுத்தது போகணும். கிரெடிட்டார் அக்கௌண்ட் நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு. அதே சமயத்தில் கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ். ஸோ இது கிரெடிட்டார் அக்கௌண்ட். அடுத்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு. ஸோ இது மூலமா நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் போட வேண்டியது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டு ஃபைண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ். அடுத்து பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள், இது ரெண்டுமே நம்ம டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடுறப்ப செக் பண்ணியாச்சு. பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் போட்டுட்டு தான் நம்ம கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட முடியும். அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம டெப்டார் அக்கௌண்ட் போட முடியும். ஸோ இங்க பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் என்ட்ரிஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின்ல அந்த என்ட்ரிஸ் இல்லை. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் கண்டுபிடிச்சது நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கேபிட்டல். ஸோ கேபிட்டல் அப்படிங்கிறது அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸ். சரிங்களா? ஸோ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுனால, அதாவது இது 2017 க்ளோசிங் அப்படின்னா 2018 ஓப்பனிங். ஸோ இந்த என்ட்ரிஸ் மூலமா நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுல அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பொறுத்தவரையிலும் நம்ம கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ எதெல்லாம் அசெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் அசெட், ஸ்டாக் இன் ட்ரேட் அசெட், டெப்டார்ஸ் அந்த அசெட், கிரெடிட்டார்ஸ் வந்து நமக்கு லைபிலிட்டிஸ், கேஷ் அட் பேங்க் வந்து நம்மளுக்கு அசெட். ஸோ கிரெடிட்டார்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு லைபிலிட்டிஸ். ஸோ லேண்டு, ஸ்டாக், டெப்டார்ஸ், கேஷ் அட் பேங்க் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம கிரெடிட்டார்ஸ்ல செப்பரேட் பண்றது மூலமா நம்மளுக்கு கேபிட்டல் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்.
நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு கிரெடிட்டார்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் த கிரெடிட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் த டெபிட் சைட். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ். ஸோ கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ்ல கிரெடிட்டார் அக்கௌண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். அண்ட் தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இதுவும் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஆனால் டெபிட் சைட். ஸோ இந்த என்ட்ரிஸ் நம்ம ஃபில் பண்ணுறது மூலம் நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம், அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். ஸோ இது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு, இது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடு. சரி, அண்ட் தென் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வேஜஸ், இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் டோட்டல் சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து நம்ம கிரெடிட் சைட் கொண்டு வரணும் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட். சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கு. சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட். அதாவது டோட்டல் சேல்ஸ்ல இருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம லெஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு. அதே மாதிரி கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம வந்து கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் மூலமா கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த கிரெடிட் பர்ச்சேஸ்ல இருந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணி தான் நம்ம டெபிட் சைடு என்ட்ரி வைக்கணும். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமா நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் நமக்கு கிடைக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி வைக்கணும். கிராஸ் ப்ராஃபிட்டா இருந்தா கிரெடிட் சைடும், கிராஸ் லாஸா இருந்தா டெபிட் சைடு நம்ம என்ட்ரி வைக்கணும். கேரேஜ் அவுட்வர்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், பேட் டெப்ட்ஸ், இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அண்ட் தென் டெப்ரிஷியேட் லேண்ட் அண்ட் பில்டிங் பை 5%. ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் டெப்ரிசியேஷன் என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் அந்த பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு அந்த பர்டிகுலர் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை நம்ம P&L அக்கௌண்ட்ல ஷோ பண்ணணும். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2,40,000. அந்த 2,40,000 5%, அதாவது 2,40,000 இன்டூ 5% 12,000 வரும். 12,000 நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு என்ட்ரி வைக்கணும். வேற எந்த என்ட்ரிஸுமே கிடையாது. ஸோ இது மூலம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் போது நம்ம க்ளோசிங் தான் எடுத்துக்கணும். ஸோ க்ளோசிங்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் அசெட் இருக்கு. இந்த அசெட்டுக்கு வந்து சம் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்கோம், அது P&L போட்டிருப்போம். ஸோ அந்த அமௌண்ட்டை லேண்ட் அண்ட் பில்டிங், அதாவது 12,000 நம்ம 2,40,000 இருந்து சப்ராக்ட் பண்ணி தான் நம்ம அசெட் சைட்ல என்ட்ரி எடுத்துக்கணும். அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துக்கணும். டெப்டாஸ் 51,500, பட் பேட் டெப்ட்ஸ் ஒரு 1,500 ரூபீஸ் கொடுத்துருக்கணும், அதை லெஸ் பண்ணணும். லைபிலிட்டிஸ்ல 45,000 வரும். கேஷ் அட் பேங்க் 53,000, இது வந்து அசெட்ல வரும். அண்ட் தென் லைபிலிட்டிஸை பொறுத்தவரை நம்ம ஃபர்ஸ்ட் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த கேபிட்டல் நமக்கு லைபிலிட்டிஸ்ல வரும். அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பொறுத்தவரை நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ் கிடைச்சிருக்கும். நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருந்தா ஆட் பண்ணணும் கேபிட்டலோட, நெட் லாஸா இருந்தா கேபிட்டலோட சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? சப்ராக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் டிராயிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிராயிங்கை அந்த நம்ம லைபிலிட்டிஸ்ல எடுத்துக்கணும். பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டிஸ்ல எடுத்து கேபிட்டலோட நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ பாத்துங்க, கேபிட்டல் நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணணும், நெட் லாஸா இருந்தா சப்ராக்ட் பண்ணணும், அண்ட் தென் டிராயிங்ஸ் லெஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் நம்ம டேலி பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சம்மு கண்ட்ரியா போறோம். சம்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கேபிட்டல் கண்டுபிடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் மூலமா கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலமா நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். ஸோ கேபிட்டல்ங்கிறது அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸ். அசெட் என்ட்ரிஸ் எழுதிட்டேன். அசெட்டோட டோட்டல் வேல்யூ 4,30,000. லைபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி கிரெடிட்டார்ஸ் 50,000. டோட்டல் அசெட் வேல்யூ 4,30,000. அந்த 4,30,000 லைபிலிட்டிஸ் வந்து 50,000 லெஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது கேபிட்டல் 3,80,000 இஸ் த கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் மூலமா கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பை பேலன்ஸ் ட்ரா டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ் 50,000, க்ளோசிங் பேலன்ஸ் 45,000, கேஷ் பே டு த கிரெடிட்டார் 6 lakh, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 30,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்றப்போ நம்மளுக்கு டெபிட் சைட் 6,75,000 கிடைக்குது. மைனஸ் 50,000 போடுறப்போ நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் கிடைச்சிரும். 6,75,000 மைனஸ் 50,000 6,25,000. 6,25,000 தான் கிரெடிட் பர்ச்சேஸ். சரிங்களா? நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31/12/2018. கிரெடிட் அண்ட் டெபிட் என்ட்ரி வச்சுக்கணும். பர்டிகுலர்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் 1,20,000, வேஜஸ் 65,000, கிரெடிட் பர்ச்சேஸ் 6,25,000, மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 30,000. சப்ராக்ட் பண்றது நம்மளுக்கு 5,95,000 கிடைக்குது. கிரெடிட் சைட் பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் 1,70,000, சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் 7,70,000, பட் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 25,000 லெஸ் பண்ற மூலமா நம்மளுக்கு 7,45,000 கிடைக்குது.
ஸோ டோட்டல் கிரெடிட் சைடு என்ட்ரி பார்த்தீங்கன்னா 9,15,000. டோட்டல் டெபிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7,80,000. ஸோ 9,50,000 7,80,000 சப்ராக்ட் பண்றது மூலமா நம்மளுக்கு 1,35,000 இட் இஸ் அ கிராஸ் ப்ராஃபிட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் ப்ராஃபிட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். பை கிராஸ் ப்ராஃபிட் 1,35,000. டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேரேஜ் ரிட்டர்ன் 7,500, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன், பேட் டெப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 49,000. அந்த 49,000 நம்ம 1,35,000 சப்ராக்ட் பண்றப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது 86,000. அந்த 86,000 இட் இஸ் அ ப்ராஃபிட். therefore net profit is 86,000. So next நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ரைட்டிங். பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2018. asset வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் 2,40,000. ஸோ நம்ம P&L அக்கௌண்ட் போட்டு அந்த 12,000 லெஸ் பண்ணிடணும். 2,28,000. டெப்டாஸ் 51,500. அதுல நம்ம பேட் டெப்ஸ் லெஸ் பண்றோம். லெஸ் பண்றப்ப நமக்கு கிடைக்கிறது 50,000. அதுக்கப்புறம் அசெட் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் அட் பேங்க், க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு 5,01,000 கிடைக்குது. ஸோ லைபிலிட்டிஸ் பொறுத்தவரை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச 3,80,000 வந்து நம்மளுடைய கேபிட்டல். ஸோ அது கூட நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 86,000 ஆட் பண்ணா நம்மளுக்கு 4,66,000. ஸோ அதுல வந்து 10,000 நம்ம லெஸ் பண்றோம். லெஸ் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா 4,56,000. ஸோ கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் 45,000. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ண நம்மளுக்கு 5,01,000 கிடைக்குது. தேங்க்யூ.